ஜெனீவாவில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள பிரேரணை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏறாவூர் எல்லை நகர் பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தனர். வெளிநாட்டு உறவுகள் தொடர்பான விடயத்தில் அமெரிக்கா எதிர்பார்த்த ஒரு திருப்புமுனை இலங்கையிடமிருந்து கிடைத்தபடியால் அவர்கள் அந்த ஒரு திருப்தியில் இப்போது இந்த வெளிநாட்டு பொறிமுறை என்ற விடயத்தினை விடுத்து அந்த கலப்பு நீதிமன்றத்தின் மூலமாக இதனை தீர்ப்பதற்கு விளைகின்றார்கள். தமிழ் மக்களின் குரல் எதுவாக இருக்கின்றதோ அந்த குரலுக்கு அமைவாக அந்த விசாரணை அமைய வேண்டும் என்று நாங்கள் நினைத்தாலும் கூட வெளிநாடுகள் தான் பல விடயங்களை தீர்மானிக்கின்ற சக்திகளாக இருக்கின்றன. அமெரிக்காவுக்கு ஈடிணையாக நின்று சர்வதேச பொறிமுறையை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தினை உரத்து சொல்லக்கூடிய எங்களுடைய சர்வதேச நாடுகள் இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு உண்மையான நீதி, உண்மையான தீர்ப்பு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு பொறிமுறை வகுக்கப்பட வேண்டும். முன்பு விசாரிக்கப்பட்ட அறிக்கைக்கும் தற்போது விசாரிக்கப்படுகின்ற அறிக்கைக்கும் இடையில் கனத்த வேறுபாடுகள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை நீங்கள் செயற்படுத்துங்கள் என்று ஐநா இலங்கை அரசை கேட்ட போதும் இலங்கை அரசாங்கம் தாங்கள் மேற்கொண்ட அந்த விசாரணை அறிக்கையை கூட நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது. விசாரணை ஆரம்பிக்கப்படும், அறிக்கைகள் கிடங்குகளில் போடப்படும், தமிழ் மக்கள் இந்த நாட்டின் இரண்டாம் தர பிரஜைகளாக அடிமைகளாக வெளிப்படுத்தப்படும் நிலைமைகள் தான் காணப்பட்டது. அமெரிக்காவின் இந்த சர்வதேச பொறிமுறை அறிக்கையானது இலங்கை அரசாங்கத்திற்கு சாதகமானது என்று நாங்கள் கருதக்கூடாது. அவை இலங்கை அரசாங்கத்தை ஆராய்ந்து உரியவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அறிக்கையாக அவை இப்போதும் இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா திருத்தங்களுடன் கொண்டு வந்தாலும் அதில் பூரணமாக எங்களுக்கான நீதிகள், நியாயங்கள், தர்மங்கள் மறைக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டு நாங்கள் இன்னொரு சர்வதேச விசாரணை வேணும் என்று நாங்கள் குக்கிரலுடைய விடுவோமாக இருந்தால் நீண்ட காலமாகியும் எங்கள் பிரச்சனைக்கு நீதி கிடைக்காத நிலைமைதான் உருவாகும்.